ஹாய் கைஸ், நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அந்த வீடியோனா, ஆல்ரெடி வந்து நம்ம கிளைண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பெயிண்டிங்கில் ஒரு சின்ன சின்ன டவுட் தான், ஓகேங்களா. அவங்க பெயிண்டிங் நமக்கு வந்து பண்ணி அனுப்பும்போது அதில் நம்ம எதனா கரெக்ஷன் பார்க்கும்போது அதிகம் நமக்கு வந்து கரெக்ஷனாக பார்க்கறதே நம்ம இப்போ அதிகம் சின்ன சின்ன மிஸ்டேக் பிகினர்ஸ் பண்ணுறதா நம்ம வீடியோவை வந்து காமிச்சிட்டு இருக்கோம், சரிங்களா. அதில் பேசிக்காக அடிக்கடி எல்லாமே பண்ணுற தப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹேர் தான். அந்த ஹேர் போடுறது, அந்த புருவ முடி, அப்புறம் அந்த மீசை கிட்ட கொடுக்கறது, தாடி கிட்ட கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேரை வந்து சின்னதாக போடும்போது அந்த ரெண்டு சைடும் கரெக்டாக ஈவனாக போடுறாங்களா, ரொம்ப பிளாக் அடிக்காம நார்மலாக இருக்குதா அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அந்த ஹேர் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் புரியுற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த லேயர் ஆஃப் பண்ணும்போது இப்போ ஒரு பேபி போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒரு ஆக்டர் போட்டோ, ஒரு ஹீரோயின் போட்டோ, இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவுமே அந்த புருவ முடி வந்து தூக்கி இருக்கிற மாதிரி இருக்காது, ஓகேங்களா. சும்மா லைட்டா மட்டும்தான் வந்து இருக்கிற மாதிரி, குழந்தைங்களுக்குலாம் வந்து சும்மா லைட்டா மட்டும் லேசா தெரியுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்மளா வந்து கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த லேயரை பாத்தீங்கன்னாவே தெரியும். நான் என்ன பண்ணிருக்கேன், கீழே வந்து ஃபுல்லா பென் டூல் போட்டு கட் பண்ணிருக்கேன். கீழே பென் டூலை போட்டு கட் பண்ணி, இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கீழே வந்து பென் டூலை போட்டு கட் பண்ணிட்டு, இந்த சைடும் பென் டூலை போட்டு இப்படி கட் பண்ணி இங்க ஸ்மச் பண்ணிருக்கேன், இங்க ஸ்மச் பண்ணிருக்கேன். கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்து உள்ள ஸ்மச் பண்ணிருக்கேன். இப்ப ஸ்மச் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்படிதான் இருக்கும், ஓகேங்களா. இப்ப இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி ஹேரை வந்து ஃபில் பண்ண போறோம். இதுலதான் வந்து ஒவ்வொரு ஹேரா இப்படி போட்டு இந்த ஹேரை வந்து ஃபில் பண்ண போறோம். ஹேர் ஃபில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு ப்ரஷ் டூல்ல போயிட்டு நீங்க வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற ப்ரெஷ்ஷா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு என்ன ப்ரெஷ் பிடிக்குதோ இந்த 35 ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துட்டு, இதுக்கான செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலுமே சொல்றதுதான். செட்டிங்ஸ் ஒரே செட்டிங்ஸ் தான் நான் எல்லா வீடியோலும் சொல்றது. சேவ் டைனாமிக், டிரான்ஸ்பர், ஸ்மூத்திங், இது மூணுத்தையும் ஆன் பண்ணிருக்கேன். இது மூணுத்துலயும் வந்து சேவ் டைனாமிக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் இதுல வந்து பாத்தீங்கன்னா பென் ப்ரெஷரா வந்து மாத்திக்கணும், ஓகேங்களா. கீழே ஆஸ்ட் ஆப்ஷன் மட்டும் ஆஃப்ல இருக்கலாம். டிரான்ஸ்பரன்ட்லயும் அதே மாதிரி தான் பென் ப்ரெஷ்ஷை வச்சுக்கோங்க. ரெண்டு இடத்துக்கிட்டையும் பென் ப்ரெஷ்ஷில் வச்சுட்டு சேஃப்ட் ஸ்மூத்திங் வந்து ஆன்ல இருக்கட்டும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க இந்த மாதிரி டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு கலர் பாக்ஸ்ல வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கான லேயர் வந்து இந்த ஹேர் வந்து எப்படி போகுது அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்பயுமே ஒரு ஹேர் வந்து நம்ம கொடுக்கும்போது ஒன்னு இப்படியும் ஒன்னு இப்படியும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் எப்படி எந்த ஷேப்ல போகுதுன்றத ஒரு தடவை பாத்துக்கிறேன். பார்த்துட்டு இப்ப நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, இப்ப இந்த மாதிரி அந்த புருவத்தை வந்து நம்ம ஃபுல்லா ஸ்மச் பண்ணிட்டோம். இப்ப நீங்க வந்து ஸ்டார்டிங் பிகினரா இருக்கட்டும், இல்ல நல்லா ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், அதை இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இப்படி மேல போற மாதிரி ஆரம்பிக்கணும், ஓகேங்களா. அது எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படி கீழே இருந்து இப்ப நிறைய முடி இப்படி போகும். கீழே இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா பிரஷ் வந்து சின்னதா வச்சுக்கோங்க. சின்னதா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஹேரா வந்து இப்படி இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் ஃபுல்லா வந்து தூக்கி தூக்கி விட்டுருக்கணும் இந்த இடம், ஓகேங்களா. அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஹேரா போட்டு ஃபர்ஸ்ட் அந்த இடத்த வந்து தூக்கி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறேன். இப்படி தூக்கி இருக்கிற மாதிரி காமிச்சுட்டு இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன், ஓகேங்களா. இந்த லைன்ல இருந்து இப்படி ஆரம்பிக்கிறேன். இப்ப இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், அதே மாதிரிதான் கரெக்டா அந்த சேஃப் எப்படி போகுதோ அந்த சேஃபுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஹேரை கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த புருவ முடி மாதிரியும் தெரியும், கரெக்டான சேஃப் இருக்கும். நீங்க கொஞ்சம் அந்த ஆங்கிளை மாத்திட்டாலும் உங்களுக்கு அதுக்கான சேஃப் வந்து மாறிடும். அந்த புருவ முடியே வந்து ஃபுல்லாவே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கும் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும், சரிங்களா. அதை மட்டும் கரெக்டா நீங்க கவர் பண்ணணும். இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் வந்து இப்படி தூக்கி தூக்கி இப்படி விடுறேன். இது எதுக்காக நான் ரெண்டு சைடு இப்ப ஆப்போசிட்ல இருந்து நான் கொடுத்தேன் அப்படின்னீங்கன்னா, இப்ப இங்க இங்க பார்த்தாவே தெரியும். இப்ப இங்க வந்து நமக்கு அதிக ஹேர் தேவைப்படாது. இப்ப இந்த ஹேர் இப்படி வரணும், இந்த ஹேர் இப்படி வரணும். நான் மொத்தமா ஹேரை இப்படி இப்படி கொண்டு போனோம்னா எனக்கு நல்லா இருக்காது. இப்படி கொடுத்துக்கிட்டு இப்ப இங்க இருந்து உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன ஹேர் வந்து இப்படி வருதோ அதெல்லாம் வந்து இப்படி கொடுத்துக்கலாம்.
அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய மாதிரி அந்த ஹேர் வந்து ஃபில் ஆயிடும். இப்ப இதை வந்து ஆஃப் பண்ணி காமிக்கிற பாருங்க. இப்ப இப்படி இருந்த ஹேரை அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஹேர் போட்டு இப்படி கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? இது இந்த மாதிரி நான் ஹேர் போட்டு கவர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லேயர்ல வந்து கொஞ்சமா நம்ம வந்து பேட்ச் டூல்ல வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஃபெதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கலர் பேலன்ஸ் போயிட்டு கொஞ்சம் லைட்டா அப்படி எல்லோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லோ கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இது எதுக்காக சொல்றோம்னா, ஒரு ஆயில் பெயிண்டிங் பண்ணும்போது அந்த புருவத்துக்கிட்ட மீசை கீழே தாடி கீழெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே எல்லோ கலர்ல கொஞ்சம் கிரீன் கலர்ல கொடுப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த எஃபெக்ட்ல கொடுத்துக்கிறது. ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த பிரஷோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதாவது நான் இதுலயே கூட வீடியோலயே கூட கொஞ்சம் பெருசா தான் வச்சிருக்கேன். ஆனா நீங்க போடும்போது ரொம்ப சின்னதா அந்த பிரஷோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா ஊசி மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஹேர் வந்து நேச்சுரலா விழுவும். அதுவும் இல்லாம அது ஜூம் கம்மி பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஹேர் மாதிரியே கொஞ்சம் பார்க்க நல்லா நீட்டா இருக்கும். சரிங்களா? அதே வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரிதான் கீழே கண்ணுக்கு இருக்க முடியும். இப்ப கீழே கண்ணுகிட்ட இருக்கிற முடியெல்லாம் வந்து இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்ணுகிட்ட இருக்கு. இப்ப இதையும் அதே மாதிரியே சின்னதா வந்து சைஸ் வச்சுட்டு பிரஷ் சைஸ் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் எடுத்துறது தான். முக்கியமா பாத்துக்கணும், 2 சைடு எட்ஜ் ஷார்ப்பா கிடைக்குதா அப்படின்றதையும் பாத்துக்கணும். இங்க இருக்கிறதெல்லாம் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஊசியாட்டம் ட்ரெஸ்ஸோட சைஸ் ரொம்ப சின்னதா வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க ஹேர் கேயா கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்க ஹேர் கரெக்டா டீட்டெயிலா போட்டாதான் உங்களுக்கு வந்து நேச்சுரலா இருக்கும். ஐபாட்ல நேச்சுரலா இருக்கும். ஜூம் கம்மி பண்ணி பாக்குறதுக்கு பார்க்க நல்லா இருக்கும். இப்ப நான் ஜூம் கம்மி பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த ஐபாட் வந்து அந்த கண்ணுகிட்ட இருக்கிற முடி வந்து எப்படி கீழே இறங்கி இருக்கிறது போறதுன்னு சின்ன சின்ன ஒரு ஹேர் போட்டு வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மெத்தட் தான். ஓகேங்களா? இது வந்து ஹேர் சின்னதா வச்சுட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா நம்ம வந்து கொண்டு வரதான். 2 சைடு எது ஷார்ப்பா இருக்குதுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ சிம்பிளா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ்.